மாசமா இருக்கிற ஹரிதா மண்ணுல பொம்மைங்களை செஞ்சு மார்க்கெட்ல உக்காந்து வித்துக்கிட்டு இருந்தா. வாங்கம்மா வாங்க ஐயா, மண்ணுல செஞ்ச பொம்மை வெறும் சின்ன பொம்மை 50 ரூபா, பெரிய பொம்மை வெறும் 100 ரூபா. வாங்க ஐயா வாங்க, மனச திறந்து இந்த பொம்மை கிட்ட பேசி பாருங்க, உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் காத்துல பறந்து போயிடும் அப்படின்னு ஹரிதா ரோட்ல நின்னு பொம்மை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா போன அக்காவான சந்திரிகா ஹரிதாவை பார்க்க வந்தா. ஹரிதா அவளை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிட்டா. புருஷன் இல்லாத கஷ்டப்படுற என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை இப்போ தெருவுக்கே வந்துருச்சா? மேடம், உங்க தங்கச்சி கூட என்ன மாதிரி மண் பொம்மை வியாபாரம் செய்யறாங்களா? பரவாயில்ல ஹரிதா, இத்தனை பேரு நடமாடுற இந்த ரோட்ல என்ன அக்கான்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாம மேடம்னு கூப்பிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். உங்கள மாதிரி ஜனங்க இந்த சொசைட்டில எப்படி வாழுவீங்கன்னு எனக்கு தெரியும்ல, அதனாலதான் இத்தனை பேரு நடமாடுற இடத்துல உங்களை அக்கான்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது. ஆமா, எப்படி நடக்குது புருஷன் இல்லாத வாழ்க்கையும் இந்த மண் பொம்மை வியாபாரமும்? நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மேடம். என் புருஷன் என்னை விட்டு எங்கேயும் போல. என் பையனோட ரூபத்துல என் வயித்துக்குள்ளதான் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துக்கு வந்து என்ன பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நீ மாசமா இருக்கிற இந்த நேரத்துல ரோட்ல உக்காந்து மண் பொம்மை வியாபாரம் செய்யற கர்மம் உனக்கு எதுக்கு வரணும் ஹரிதா? என் வீட்டுக்கு அப்படின்னு சந்திரிகா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஹரிதா, ஒரு வேலைக்காரியா உங்க வீட்டுக்கு வந்து பழைய சாப்பாட சாப்பிடுறதுக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலு மேடம். சரி மேடம், இங்க இருந்து கிளம்புங்க. என் பொம்மை உங்களுக்கு பிடிக்காம போனது என்னோட துராதிருஷ்டமா இருக்கலாம். கிளம்புங்க மேடம் அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு. உடனே ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ஹரிதா ரோட்டோரத்துல உக்காந்துக்கிட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சந்திரிகா இந்த பக்கம் கோவமா வீட்டுக்கு வந்தா. கவலையோட உக்காந்து இருக்கிற புருஷனான மனோகரை பார்த்தா. என்னங்க ஆச்சு? மூஞ்சி எதுவோ கவலையா இருக்கு. என் கவலை உன்னை பத்தி இல்ல, எனக்கு தெரியுமே, என் தங்கச்சி ஹரிதா பத்தி தானே. அவளை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். புருஷன் இல்லாம வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு ஹரிதா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஓ, என் சக்காலத்தைய கொண்டு வரணும்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மனோகருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சந்திரிகா அப்படின்னு மனோகர் சந்திரிகாவை அடிக்க கை நோக்குனா. சந்திரிகா பயந்துட்டா. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் சைலண்ட் ஆயிட்டான். உன்னை அடிக்கிறதும் சேர தூக்கி என் மேல போட்டுக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் தங்கச்சி புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவ மேல உனக்கு கொஞ்சம் கூட கருணைய வராதா? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அவளுக்கு தேடி கொடுக்கணும்னு உங்களுக்கு என்னங்க வந்தது? ஹரிதாவை கூட்டிட்டு போய் ஏதாவது ஆசிரமத்துக்கு சேர்த்து விடுங்க. 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்குவாங்கல்ல. இங்கேயும் அவளுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லங்க. நீ மாறவே மாட்டியா? நீ எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? அவ உன் தங்கச்சி தானே, அவளை பார்த்தா ஏண்டி உனக்கு ஆக மாட்டேங்குது? சி அப்படின்னு கோவமா வீட்டை விட்டு வெளியே வந்தான். அந்த நேரம் பார்த்து அரவிந்த் மனோகர் வீட்டு முன்னாடி நின்னு இருந்தா. யாரு நீங்க? என்ன வேணும்? ஏன் வீட்டு முன்னாடி என்ன பண்றீங்க? நான் இங்க மனோகர் அப்படிங்கிறவங்கள பார்க்க வந்தேன். மனோகரா? நான் தான் மனோகர். சரி, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசலாமா? எந்த விஷயத்த பத்தி? ஹரிதாவை பத்தி. ஹரிதாவை பத்தி அப்படின்னு சொன்ன உடனே மனோகர் ஆச்சரியப்பட்டான். ஹரிதாவை பத்தியா? என்ன பேசணும்? அண்ணன், பொம்மை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹரிதாவை நான் காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மனோகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஹரிதாவை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஹரிதாவை பத்தி எல்லாமே தெரியும். ஹரிதாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, புருஷன் இறந்துட்டாரு, மாசமா இருக்கா. ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியலையே. அதுக்குதாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசலான்னு சொன்னேன். சரி, இத்தனைக்கும் என் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஹரிதா தான் கொடுத்தான். என்னை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னா மாமா கிட்ட பேசுன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனோகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். சரி சேகர், வாங்க, முதல்ல நீங்க வேலை செய்யற ஆபீஸுக்கு போலாம், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போலாம். சரி வாங்கண்ண அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க போறத பார்த்த சந்திரிகா சந்தோஷப்பட்டா. மனோகர் அரவிந்தோட வலையில விழுந்துட்டாரு. அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் தான் சரியான ஃப்ராட் ஆச்சே. இவன் வச்சிருக்கிற ஆசிரமத்துல சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஏமாத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஹரிதா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இவன் கூட வாழ்க்கை நடத்த போறான்னு நான் பார்க்க தானே போறேன். ஹரிதா, குட் லக் ஹரிதா.
இப்போ அந்த சேகர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி மனோகர் ஹரிதாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹரிதா ரோட்ல உக்காந்து பொம்மை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு வெயில் ரொம்பவே அதிகமா இருந்தது. அந்த ரோட்ல நிறைய பேரு நடமாடினா கூட யாருமே பொம்மைய வாங்க வரல. ஹரிதா கவலைப்பட்டுக்கிட்டே உக்காந்து இருந்தா. சேகர் மனோகர் அங்க வந்தாங்க. அம்மா ஹரிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க என்ன இந்த பக்கம்? இவரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் மாமா, டெய்லி என்கிட்ட பொம்மை வாங்க வருவாரு. அப்படிதான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இப்போ உன்னை காதலிக்கிறாருமா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதா ஷாக் ஆனா. இவரு என்ன காதலிக்கிறது? என்ன மாமா இது? அது தப்பில்லம்மா. இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ ஒண்டியாவே வாழ போற? உனக்குன்னு ஒரு துணை வேணும்ல. மாமா, நான் ஏற்கனவே கல்யாணமானவ, வயித்துல ஒரு குழந்தைய சுமக்கிறேன் இப்படின்னு ஹரிதா வார்த்தைய முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடி, இங்க பாரு ஹரிதா, இவரு உன்னை காதலிக்கிறாரு. உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கல. உன்னை கௌரவத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இவரு யோசிக்கிறாரு அப்படின்னு அரவிந்த் சொல்லும் போது, உங்களோட பழைய வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலை இல்ல. இருந்தாலும் என் வயித்துல இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லும் போது சேகர் சிரிச்சுக்கிட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு அப்பாவா நான் இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஹரிதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவளுக்குள்ள இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம், என்னோட அரவிந்த் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்குவாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனோகர் கிட்ட, மாமா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மாமா. சரி ஹரிதா, டைம் எடுத்துக்கோ, ஆனா நல்ல முடிவா சொல்லு. சரி ஹரிதா, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, வியாபாரத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போ. வா சேகர், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அரவிந்த் போட்டோ முன்னாடி ஹரிதா நின்னுக்கிட்டு, அரவிந்த், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு சம்மதமா இருந்தா எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க. என்னோட வாழ்க்கை நம்ம குழந்தைக்காகயாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அரவிந்த் போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விளக்கு எரிஞ்சது. அதை பார்த்து அவ ஆச்சரியத்தோட சந்தோஷப்பட்டா. அவ புருஷன் உத்தரவு கொடுத்துட்டான்னு ஒத்துக்கிட்டா. அரவிந்த் போட்டோ முன்னாடி இருக்கிற அந்த விளக்கு ஒலி அவளுக்கு உத்தரவு கொடுத்தது. அவ புருஷனுக்கு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு நன்றிய சொன்னா. மறுநாள் சேகர் ஹரிதாவை கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட ஹரிதாவோட கண்ணுல ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் நன்றி உணர்ச்சி. அந்த கடவுள் கூட அவளோட புது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவளுக்கு தோணிச்சு. அரவிந்த் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். அத பார்த்த மனோகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். மனோகர் வீட்டுக்கு வந்தான். எப்படி இருக்கு உங்க தங்கச்சியோட புது வாழ்க்கை? ஹரிதா சந்தோஷமா இருக்கா. சேகர் ஹரிதாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ஆரம்பத்துல எல்லாமே இப்படிதாங்க இருக்கும், போக போக தானே அவனோட நிஜ ரூபம் என்னன்னு தெரிய வரும். சந்திரிகா, உன்னோட பருப்பு எதுவுமே என்கிட்ட வேகாது. உன்னோட பிளான் என்ன, சேகரோட பிளான் என்னவா இருந்ததுன்னு எல்லாமே போலீஸுக்கிட்ட சேகர் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஷாக் ஆனா. இங்க பாரு சந்திரிகா, அவ உன் தங்கச்சி, அவ வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நீ எதுக்காக யோசிக்கிற? நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. இதுக்கப்புறம் உஷாரா இருந்துக்கோ. ஹரிதாவோட வாழ்க்கை நீ சொன்ன மாதிரி இருக்காது, நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மனோகர் சொன்ன உடனே சந்திரிகா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டா. அன்னையில இருந்து சேகர் ஹரிதாவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டா. ஹரிதாவும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தா.